வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்னும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்களா? மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கானையும். எப்போது எங்களோட கனெக்டடாக இருங்க அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரீ. இன்றைக்கி நம்ம அரிசி பாயசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம முதல்ல குங்குமப்பூவை ஊற வச்சுக்கலாம். கொஞ்சமாக பால் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு குங்குமப்பூ சேருங்க. இது ஒரு பக்கம் அப்படியே ஊறிட்டு இருக்கட்டும். அடுத்ததாக ஒரு 1/4 கப் அளவுக்கு அரிசி எடுத்துக்கலாம். நான் இங்கே நார்மல் சாப்பாடு அரிசியில் தான் செய்கிறேன். நீங்கள் பாஸ்மதி அரிசி கூட யூஸ் பண்ணலாம். இதுக்கு தண்ணி வச்சு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக நெய் விடுங்க. அரிசியை லைட்டாக நெய்யில் வறுத்துட்டு யூஸ் பண்ணிங்கன்னா அதோட டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டுட்டு அந்த அரிசி இதில் போடுங்க. ஒரு 1-2 நிமிஷம் இதை வறுத்தா போதும். ரொம்ப பொரியிற அளவுக்கு வறுத்துறாதீங்க. ஒரு 2 நிமிஷம் இதை வறுபட்டுருச்சு. இப்போ பால் சேர்த்துக்கலாம். 2.5 கப் பால் ஆல்ரெடி காய்ச்சி ஆற வச்சது. அரிசி அடியில் உட்காந்துடக்கூடாது, ஸோ அப்பப்போ கிளறிட்டே இருங்க. இந்த அரிசி பால்லே வேகணும், அதனால மூடி போட்டு வேக விடலாம். நடுவில் அப்பப்போ எடுத்து கலந்து விட்டுக்கோங்க, அப்போ தான் அடியில் உட்காராது. நடுவில் இந்த மாதிரி நீங்கள் கிளறும் போது சுற்றி சுற்றி ஆடை இருந்தாலும் எடுத்து விட்டுருங்க. பாயாசம்னாலே ஏலக்காய் வாசனை தான், ஸோ கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை திரும்பவும் மூடி வேக விடுங்க. ஒரு பாதி வேகணும் அரிசி, அது வரைக்கும் வேக விடுங்க. லோலேருந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை வேக விடுங்க, அப்போ தான் அடியில் உட்காராது. இது பாதி வெந்துருச்சு. அரிசி ஒன்று எடுத்து நசுக்கி பாருங்கள், நசுங்கும், பட் கெட்டியாக தான் இருக்கும். அந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 கப் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது சர்க்கரை கரையணும். சர்க்கரை கரைஞ்சி இது திரும்பவும் கொஞ்சம் தண்ணி ஆகும். இதோட இப்போ நம்ம அந்த குங்குமப்பூ ஊற வச்சு வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அந்த பாலையும் சேர்த்துடலாம். திரும்பவும் மூடி போடுங்க. அரிசி நல்லா வேகணும், அது வரைக்கும் வேக விடுங்க. இதோ நல்லா வெந்துருச்சு, பாலும் நல்லா சுண்டி வந்துருச்சு. அரிசி நல்லா சாஃப்டாக வெந்தோன்னா ஆஃப் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே நீங்கள் வறுத்த பாதாம், முந்திரி, பிஸ்தா எது வேணாலும் ஆட் பண்ணலாம். இதோட கொஞ்சமாக குங்குமப்பூவும் சேருங்க, ரொம்ப ரொம்ப வாசனையாக இருக்கும். இதோ நம்மளோட அரிசி பாயசம் ரெடி. வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறோம். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.